மத்திய அரசு நடத்துவது வேறு, மாநில அரசு நடத்துவது வேறு. சித்தராமையாவிடம் சமூக நீதி படிப்பேர் என அன்புமணி ஒரு ட்வீட் வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடமிருந்து தமிழக முதலமைச்சர் சமூக நீதி பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு நடத்துவது வேறு, மாநில அரசு நடத்துவது வேறு. சித்தராமையாவிடமிருந்து சமூக நீதி படிப்பேர் என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவக்குமார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழகத்துல சாதிவாரி சர்வே உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, மத்திய அரசின் தரப்பில் 2027 ஆண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ள நிலையில் கர்நாடக அரசின் தரப்பில் மீண்டும் சாதிவாரி மக்கள் சர்வே நடத்தப்படுவது ஏன் என்பது குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா அற்புதமான ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறதாகவும், இவ்வளவுக்கு பிறகும் சாதிவாரி சர்வே நடத்த தமிழக அரசு மறுப்பது அதன் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மாநில அளவில் சமூக நீதியை நிலைநிறுத்தும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கர்நாடகத்தில் கடந்த 2015 ஆண்டில் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் மீண்டும் சாதிவாரி மக்கள் தொகை சர்வே நடத்தப்படும் என மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவிச்சிருக்கிறாரு. மத்திய அரசின் தரப்பில் 2027 ஆண்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நடத்தப்பட உள்ள நிலையில் கர்நாடகத்தின் சார்பில் தனியாக சாதிவாரி சர்வே நடத்தப்பட வேண்டுமா என்ற வினாவுக்கு முதல்வர் சித்தராமையா கூறியிருக்கும் கருத்துக்கள் முக்கியமானவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மத்திய அரசு சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை மட்டும்தான் நடத்துகிறது. ஆனால் நாங்கள் விரிவான சமூக பொருளாதார சாதி சர்வே நடத்த மேற்கொள்ளவிருக்கிறோம். சமூக நீதி வழங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சமூகம் குறித்த சமூக மற்றும் பொருளாதார நிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி நிலை உள்ளிட்ட புள்ளி விவரங்கள் தேவை. அவை இல்லாமல் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாதுன்னு, அதற்காகத்தான் சாதிவாரி சர்வே நடத்த உள்ளோம்னு சித்தராமையா கூறியிருக்கிறாரு. மத்திய அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் மாநிலத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட மாநில அரசு தனியாக சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும் என்பதற்காக நான் தெரிவித்து வந்த காரணங்களை கர்நாடக முதல்வர் சித்தராமையா அப்படியே எதிரொலித்திருக்கிறார்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்கள் நிலைப்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்றுன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, தமிழ்நாடு தான் சமூக நீதியின் தொட்டில், ஆனால் இங்கு நாங்கள் தான் சமூக நீதிக்கு உரம் போட்டு தலைக்க வைக்கிறோம். எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களை படித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இது குறித்து வாயை திறக்க மறுப்பது என்ன கேள்வி எழுப்புவதோடு இல்லாம, கனடாவில் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னோடி என்று தனக்குத்தானே புகழ்மலை சூட்டிக் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்டை மாநிலத்தில் சமூக நீதிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது குறித்தும் அதை தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கை குறித்தும் கருத்து தெரிவிக்க மறுப்பது என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சாதிவாரி சர்வே என்றால் முதல்வருக்கு பாகற்காயை விட மோசமாக கசப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியதோடு இல்லாம, சாதிவாரி மக்கள் தொகை சர்வே எடுப்பதற்கான தேவை கர்நாடகத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவுக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதி மாநிலம் என்று கூறப்படுவதற்கு ஏதேனும் ஒரு நியாயம் இருக்கிறது என்றால் அது உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்த 50% உச்சவரம்பை மீறி 69% இடஒதுக்கீடு செயல்படுத்துவதுதான். ஆனால் அதற்கே இப்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதுனோ, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் 69% இடஒதுக்கீட்டை எவ்வாறு தீர்மானித்தீர்கள் என உச்சநீதிமன்றம் வினா எழுப்பினால் அதற்கு தமிழ்நாடு அரசிடம் பதில் இருக்காது. திருப்தி அளிக்கும் பதிலை தமிழக அரசு வழங்கவில்லை என்றால் 69% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படக்கூடும் சொல்லி வினா எழுப்பியதோடு இல்லாம, அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை தடுப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை சர்வே நடத்தப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 10 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. அத்தகைய சாதிவாரி சர்வையை நடத்த சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான மனித வளம், நிதி ஆகியவற்றிற்கும் எதற்கும் பஞ்சம் இல்லை. ஆட்சியாளர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டிய எண்ணம் இல்லை போல் தெரிகிறதுன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, தமிழ்நாட்டில் சமூக நீதி ஏற்றத்தாழ்வுகள் இப்போதுள்ளவாறே தொடர வேண்டும், அடித்தட்டு மக்கள் அப்படியே நீடிக்க வேண்டும், அவர்கள் முன்னேறி வரக்கூடாது என்ற பஞ்சக எண்ணம் தான் அவர்களின் நெஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகத்தில் சமூக நீதி இருள் சூழ இதுவே காரணம்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, சமூக நீதியை காப்பதுதான் நமது அரசின் நோக்கம் என கூறிக்கொள்ளும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக நீதியில் கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் கர்நாடக முதலமைச்சரிடம் இருந்து சமூக நீதி பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி சர்வே நடத்த அவர் ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிக்கையை முடிச்சிருக்கிறார். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவக்குமார்.